அதுமாதிரி எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சப்பாத்தி ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை சொல்லணும். கோதுமை மாவு, கேரட், கேப்சிகம், கோஸு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 6 முட்டை, மாவு பிசைச்சு வச்சதுக்கு தேவையான அளவு தண்ணி. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த வீடியோ காட்டுறப்பா. இப்போ கோஸை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேப்சிகத்தை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். 2 கேரட்டையும் துருவி எடுத்துக்கலாம்பா. இப்போ பாருங்கள், கோஸு பொடிசாக கட் பண்ணியாச்சு, கேப்சிகத்தை பொடிசாக அரிஞ்சாச்சு, கேரட்டை துருவிட்டாச்சு. அடுத்தது முட்டையை நம்ம குக்கரில் போட்டுடலாம். ஒரு விசில் விட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. இப்போ பாருங்கள், கடாய் வைக்கிறோம். கடாய் வச்சுட்டோம்பா. அடுப்பை ஆன் பண்ணுறோம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கோஸு, கேப்சிகம், துருவின கேரட் எல்லாமே நம்ம எண்ணெய் சேர்க்காம அப்படியே வதக்க போகிறோம். இதுக்கு எண்ணெயே தேவையில்லை. நம்ம ஜிம்முக்கு போகிற வெயிட் லாஸ் பண்ணுற பசங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு லஞ்சு. பசங்களுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறேன். தேவையான அளவு அவ்வளோதான். இது கொஞ்சம் நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்குனா வெந்துடும்பா. நல்லா வதக்கணும். இல்லை 5 நிமிஷம் அதுவே வெந்துடுமா. இப்போ காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சுமா, நல்லாவே வெந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ சப்பாத்தியை போட போகிறோம். இப்போ சப்பாத்தி உருட்ட போகிறோம்ப்பா. இப்போ நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணுறோம். இப்படி மடித்து போட்டு சப்பாத்தி பண்ணால் நல்லா சாப்பிடும் போது லேயராக கிடைக்கும். நம்மளுக்கு நல்லா இது ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும் உங்கள் சப்பாத்தி. இதே மாதிரி சப்பாத்தி அடுத்ததும் பண்ண. தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சுமா, லைட்டாக எண்ணெய் தெளிச்சா மாதிரி விடுங்க. ஏன்னா தோசைக்கல் ரொம்ப காஞ்சிச்சுன்னா தீஞ்சிற மாதிரி ஆகிடும். எல்லா ரொட்டியும் தீஞ்ச மாதிரி ஆகிடும் நமக்கு. அதனால் லைட்டாக போடணும். இப்போ சப்பாத்தி போடலாம். சப்பாத்தி திருப்பி போடுங்க. சப்பாத்தி வெந்துருச்சுப்பா. இதே மாதிரி அடுத்த சப்பாத்தி போட்டுடலாம். போட்டு சுட்டு எடுத்துடலாமா. இப்போ குக்கரில் தண்ணி வச்சுட்டுவா. 6 முட்டை வச்சிடலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ஒரு விசில் விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி ரோல் இதில் பண்ண போகிறோம். இதில் நம்ம 1.5 முட்டை கட் பண்ண போகிறோம். பொடிசாக கட் பண்ணி ரோல் பண்ண போகிறோம்.
ரோல் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வச்சுருங்க. இதே மாதிரி அடுத்த சப்பாத்தி மடந்துடும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுப்பா. இது நீங்களும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு எனக்கு. தேங்க்யூ.